குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். திஸ் இஸ் திவாகர் சௌந்தரராஜன். வாங்க, நிஃப்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துருங்க, அப்புறம் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். நிஃப்டி இன்னைக்கு சாரம் ஒரு சின்ன கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ வந்து ரொம்ப ரேஞ்சு போய் ஓப்பன் டு ஐ வந்து வச்சிருச்சு. அதுக்கு மேலே மார்க்கெட் போகல. ஸோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெருசாகவே கிடைக்கல. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு மினிட் கேண்டில் தான் மார்க்கெட்டே சுற்றி இருந்தது. இது பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட் மினிட் கேண்டில் தான் மார்க்கெட் சுற்றிது. பெருசாக நமக்கு வந்து ஏன்னா இந்த மாதிரி போகும்போது ஒன்று இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் உடச்சப்பறம் நம்ம எடுப்போம். ஆனால் உடச்ச உடனே ரீட்ரேஸ் எடுத்துட்டு நமக்கு ரீட்ரேஸ் எடுத்து பெருசாக கொடுக்கல. அப்படியே நீங்கள் எடுத்திருந்தா கூட திரும்பி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங் வந்தோடனே நம்ம கண்டிப்பாக எடுப்போம். பட் டார்கெட் கிட்டக்க இருக்குது. இது ஸ்டாப் லாஸ் இங்கே, டார்கெட் இங்கே. இந்த ஸ்கேல்பிங் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் 99% கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஸோ எகெயின் திருப்பி மார்க்கெட் இது உள்ளே வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு வாட்டி அடிவாகிடுச்சு. அதனால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ட்ரெண்டு ட்ரேடு கொடுக்கலன்னு தான் சொல்லணும். நம்ம அப்படியே எடுத்திருந்தீங்கன்னா ஸ்கேல்பிங் வேணால் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட இது ஹையர் ஐ ஃபார்ம் இருக்குது, இது ஈக்குவல் ஐ ஃபார்ம் இருக்குது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திருப்பி கீழே விழாமல் வந்துருக்கு பார்த்தீங்களா. அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ ஐயா அனுப்புகிறோம், ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட்டு. இந்த இடத்துல ஒரு கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்கேல்பிங் ட்ரை பண்ணலாம். பெருசாக இல்லைனாலும் இந்த இடத்துல நம்ம வந்து இதை லோவாக வச்சுட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு 10 பாயிண்ட் இதான் டார்கெட்டு. பட் மார்க்கெட் வந்து மார்னிங்லேருந்தே உங்களுக்கு வந்து சைட்வேஸில் போயிருக்கனால பெருசாக டார்கெட்டுக்கெலாம் வெயிட் பண்ணாமல் நம்ம ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் ஸ்கேல்பிங் பண்ணிவிட்டு பண்ணுறது தான் பண்ணலாமே வச்சு பெருசாக நமக்கு ட்ரேட் கிடைச்சாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த டே வைஸ் 25,700 இன்ஃபேக்ட் இன்னும் கூட சொன்னோம் நம்ம. இந்த பாருங்க, இதை தாண்டினா தான் உங்களுக்கு வந்து பையிங் ப்ரெஷர் வரும். அது வரைக்கும் செல் ஆன் ரைஸ் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மார்க்கெட்டுக்கு இது கூட போல் இங்கே கீழே வந்துடுச்சு. ஸோ இதை தாண்டின அப்புறம் தான் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு ஸ்கேல்பிங்காக ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் அதுவும் வாய்ப்பில்லை. அதே மாதிரி இவ்வளோ தூரம் வந்து செல் ஆன் ரைஸாக மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இது மெயினாக ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி குளோபல் கியூஸ் வந்து சரியில்லை. ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் போயிட்டுருக்கு. அதை தவிர நமக்கு கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் வந்து ஐசிஐசிஐ, ரிலையன்ஸ் எல்லாம் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிஃப்டியோட இதை பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூஷனை பார்த்தோன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் நிஃப்டி வந்து 89 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு இதெல்லாம் காரணம். 236 பாயிண்ட் டவுன் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஒண்டியே 70 பாயிண்ட்டு, ஐசிஐசி 54 பாயிண்ட். இந்த ரெண்டுமே வராமல் இருந்தால் கூட நிஃப்டி ஓரளவு பாசிட்டிவாக வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் இன்னைக்கு. ஸோ இது ரெண்டுமே நம்மளை வந்து ட்ராக் பண்ணிட்டு போயிடுது. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப டென்ஷனில் தான், ஃபுல் டென்ஷனில் தான் இருக்குது. ஆல்ரெடி செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இது போகிற வரைக்கும் கார்பரேட் ரிசல்ட்ஸ் வேறு நம்ம எதிர்பார்த்த அளவு பாசிட்டிவாக வரலை. அதனால் மார்க்கெட் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. நாளைக்கு எப்படி நிஃப்டி இருக்குன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கேண்டில்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம நிஃப்டிக்கு கடைசியாக வருவோம். நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் டவுன் ஆனாலும் பேங்க் நிஃப்டி வந்து ப்ரொஃபஷனட்டாக பார்த்தா அவ்வளோ டவுன் ஆகலைன்னு தான் சொல்ல முடியும். 200 பாயிண்ட் தான் டவுன் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி. அண்டு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-80 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அண்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் ஆல்மோஸ்ட் 2% ஏறி இருக்குது. சில்வர் 16,000 ருபீஸ் ஏறி இருக்குது. ஸோ அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வார் இருக்கிற வரையும் கோல்டு அண்ட் சில்வர் மேலே ஏறின்னு போயிட்டே தான் இருக்கும். எப்போ ஏதாவது பீஸ்ஃபுல்லாக பாசிட்டிவ் நியூஸ் கிடச்சின்னா அன்றைக்கி வேணால் கோல்டும் சில்வரும் ரிவர்ஸ் ஆகும். அது வரையும் மேலே போயின்னு தான் இருக்கும். அதே மாதிரி இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 4% ஏறி இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பேரிஷ்க்கு கன்ஃபார்ம் ஆகுது. எப்போவுமே இந்தியா விக்ஸ் மேலே போச்சுன்னா ப்ரைஸ் கீழே விழும். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் பேராமீட்டர்ஸ். இதை வச்சே நம்ம முடிவு போயிடலாம். பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்தியா விக்ஸ் மேலே போயிட்டே இருப்பாருங்க. ஸோ இதான் சுச்சுவேஷன். டேட்டா என்ன சொல்கிறது பார்த்துருவோம். டேட்டா வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து ஹேமர் டைப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு. டே வைஸில் பார்த்தீங்கன்னா ஹேமர் டைப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து பையிங் ப்ரெஷர் நல்லாவே இருக்குது. அடுத்தது வந்து மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் புட் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் செயினில் போகலாம். ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஓஏ பல்ஸ்லையும் பார்த்துருவோம், சென்சிபிளையும் பார்த்துருவோம்.
பார்த்தீங்கன்னா 25,600ல கால் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 1 கோடி ஏறியிருக்காங்க. நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு பாருங்க 1 கோடி அப்போ 600 தாண்ட விடவே மாட்டாங்க மார்க்கெட்டில். ஏதாவது மிராக்கிள் பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் தான் மேலே போகும் மார்க்கெட். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 25,500ல புட் ஆப்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்க மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. சென்சிபிளையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. இதை பாருங்கள் 25,500 450. ஸோ இதை தாண்டி மார்க்கெட் விழா 500 மார்க்கெட் தாண்டி கீழே விழாது. அதே மாதிரி ஐ சைடும் பார்த்தீங்கன்னா 25,600 தாண்டாது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் சுற்றின்னு இருக்கும். இதில் நம்ம ஸ்கேல்பிங் தான் பண்ண முடியும். ஏன்னா நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் ஏதாவது வந்துன்னா ஒன்று மேலே ஏறிச்சுன்னா ஒன்று கீழே இருக்கும். நமக்கு பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. பிசிஆர் வந்து 0.73. மற்றபடி அந்த எஃப்ஐ டேட்டா வந்து நான் மார்னிங் வந்து டெலிகிராமில் போடுறேன். ஏன்னா இதுலேயும் வரல. கார்பரேட் ஈவெண்ட்ஸ் மாற்றி மாற்றி வந்து தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஒரு பாசிட்டிவாக இல்லை. ஸோ நாளைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி பையிங் ப்ரெஷரில் ஹேமர் டெப் கிடச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே விழுந்தால் கூட இன்னி லோவை மார்க் பண்ணிக்கலாம். 25,500 வச்சுக்கோங்களேன். 25,500 நல்லா சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் 471 ரேஞ்ச் தான் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல 1 ஹவர் சப்போர்ட் கிடச்சி ஒரு சின்ன ஒரு ப்ரைஸ் ரைஸ் கிடச்சிது. திருப்பி இந்த இடத்துல இன்றைக்கி அதே மாதிரி 4,500 ரேஞ்சில் வந்துட்டு மார்க்கெட் ஒரு சின்ன புஷ் கொடுத்து 100 பாயிண்டில் மேலே நிற்குது. ஸோ நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்தால் கூட இந்த இடத்துல வேணால் வந்து நம்ம ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடம் நம்ம 471 போட்டிருக்கோம் சப்போர்ட்டு. அதுக்கு முன்னாடியே வந்துச்சு. ஸோ இன்னி லோவை மார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த எல்லோ ஷீட்டை இன்னைக்கு கொண்டு வந்துருவோம் டே லோவை. ஓகே. நாளைக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆனால் கூட நம்ம பை சைடு ட்ரை பண்ணலாம். கேப் டவுன் ஆனால் இல்லை, ஒரு ரிவர்ஸ் வந்தால் கூட இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது ஒன்லி ஸ்கேல்பிங் தான். பெரிய ட்ரேட் நமக்கு கிடைக்காது. ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் வேணால் ட்ரை பண்ணலாமேஜ். மார்க்கெட் வந்து ஒன்றும் செல்லான் ரைஸ் தான் இருக்குது. பாசிட்டிவாக வரல. 1 ஹவரில் மேலே போனால் தான் உண்டு. நம்ம அன்றைக்கே சொன்ன மாதிரி இதை மார்க்கெட் தாண்டணும். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டணும். 25,900 இதை தாண்டினா தான் நமக்கு பை சைடு. அது வரைக்கும் செல் சைடு தான் இருக்குது. ஸ்கேல்பிங் வேணால் ட்ரை பண்ணலாமேஞ்சு. மற்றபடி நம்ம பெரிய ரேலி அதெல்லாம் முடியாது. இதுதான் மார்க்கெட் சுச்சுவேஷன். நாளைக்கு எக்ஸ்பிரி டே. மார்னிங் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம சின்ன சின்ன என்ட்ரிக்கு ட்ரை பண்ணுவோம். பெரிய என்ட்ரி ட்ரை பண்ண வேணாம் நம்ம. இப்போ சத்திக்கு இந்த மார்க்கெட் ஒரு ஸ்டேஜ் ஃபார்ம் ஆட்டோம். இப்போ குளோபல்லாம் தெரியும் உங்களுக்கு. குளோபல் இம்பேக்டில் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பெரிய ரேலி எடுக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ ஒரு 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் எங்கேயாவது ஸ்கேல்பிங் சார்ஜ் கிடச்சி ஸ்டாப் லாஸ் மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போயிடுது. ஸோ இங்கேருந்து ஈக்குவல் லோ வச்சு போயிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இதை விட கீழே இறங்காமல் பிடிச்சிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு பை சைடு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை விட கீழே இல்லை மைனூட்டாக பார்க்கணும் நீங்கள். இதை விட கீழே இறங்காமல் இங்கேயே பிடிச்சிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுறோம். இந்த ரீடெஸ்ட் வந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இந்த ட்ரேட் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணலாம். வேற என்ன, இது வந்து டார்கெட் ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ தூரம் வைக்கலாம். டே ஐ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 10 பாயிண்ட் கூட இருக்கா ஸ்டாப் லாஸ். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை பயமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது இங்கே கூட வைக்கலாம். 27 பாயிண்ட் 27 பாயிண்ட் வரும். 27 பாயிண்ட்னா உங்களுக்கு என்ன 13 பாயிண்ட் வரும். அட்டமடியில் ஒரு 1000 ரூபா 800 வரும். டார்கெட் இவ்வளோ தூரம் வைக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட்ஸ் எல்லாம் ரேஸில் இருக்குது. ஒரு 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் 1:1 1.5 வந்தோடனே நம்ம மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஆப்போசிட்டாக ஏதாவது ஒரு கேண்டில் வந்ததுன்னா நம்ம வெளில போயிடலாம். ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும்போது நம்ம வந்து நிறைய பாயிண்ட் எடுக்கக்கூடாது. ஒரு ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் வந்துட்டு டக்குன்னு ஒரு வெளில வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடும். நம்ம வந்து பெரிய ரேலி எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த டேல உள்ள சப்போர்ட் எடுத்துன்னா ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். மார்னிங் எப்படி ஓப்பன் பார்த்து அதுக்கு மாதிரி ட்ரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்னிங் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு எஃப்ஐ டேட்டாவை அண்டு ஃபியூச்சர்ஸை அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபியூச்சர்ஸோட பொசிஷன்லாம் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.